வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையே வலுவான நட்புறவு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். தமிழகத்தில் மினி ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆகாஷ் பால், ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையே வலுவான நட்புறவு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளியிட்டுள்ள பதிவிற்கு பதிலளித்துள்ள அவர், நம்பிக்கை, புதுமை கண்டுபிடிப்பு, பரஸ்பரம் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இஸ்ரேல் பயணத்தின்போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக சமூக வலைதளத்தில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய டிஜிட்டல் திறன் மேம்பாட்டு இயக்கத்தை புதுதில்லியில் அவர் தொடங்கி வைத்து பேசினார். டிஜிட்டல் முறையிலான பொது சேவைகள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் முன்னெப்போதும் இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக அவர் கூறினார். திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சார இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். இணையதள மோசடிகளுக்கு எதிராக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், பண பரிவர்த்தனை குறித்த போலியான தகவல்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், வாட்ஸ்அப் தரவுகள் மற்றும் கடன் அட்டைகளின் எண்கள் போன்ற விவரங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 18% உயிரிழந்தவர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்ட உறுப்புகளை கொண்டு நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதயம், நுரையீரல், கணையம் போன்ற சிக்கலான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்வதற்கான அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டத்துறையில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பொறுமையும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் உள்ள ஹிதாயத்துல்லா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நீண்டகால பணி அனுபவத்தின் மூலம் வழக்கறிஞர்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். பின்னர் ராய்ப்பூரில் உள்ள ஆதிவாசி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் அமைக்கப்பட உள்ள நாட்டின் முதலாவது டிஜிட்டல் அருங்காட்சியகத்தை நீதிபதி திரு சூரியகாந்த் பார்வையிட்டார். மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை பயனாளிகளுக்கு வழங்கி பேசினார். மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார். தமிழகத்தில் உள்ள சிப்காட் வளாகங்களில் மினி ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டையில் 50 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த ஜவுளி பூங்கா மூலம் 2000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சென்னையை அடுத்த மாதாவரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வெற்று விளம்பரங்களை வெளியிடுவதன் மூலம் மக்களின் வரிப்பணத்தை மாநில அரசு வீணடித்து வருவதாக அவர் குறை கூறினார். தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நெல்லையில் கடந்த 13 நாட்களாக நடைபெற்று வந்த பொருணை புத்தக திருவிழா நேற்று நிறைவடைந்தது. 1,00,000க்கும் அதிகமானோர் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய 9வது பொருணை புத்தக திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் 115க்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பகங்கள் கலந்து கொண்டு 126 அரங்குகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் தமிழ் இலக்கியம், வரலாறு, அறிவியல், குழந்தைகளுக்கான நூல்கள், போட்டித் தேர்வு வழிகாட்டி நூல்கள், ஆன்மீகம், அரசியல், சிறுகதைகள், நாவல் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. நெல்லையில் நடந்து வந்த இந்த அறிவு திருவிழாவில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் புத்தகம் விற்பனையாகியுள்ளது. மேலும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு சென்றுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதியில் வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 36 மணி நேரத்திற்கு இப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று மாலை பெய்த பலத்த மழை காரணமாக பூவநாத சுவாமி திருக்கோவிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நேற்றிரவு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியது. ரஷ்யாவிலிருந்து ஹங்கேரிக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்கும் வரை ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் விதித்திருந்த பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு அளிக்காது என்று ஹங்கேரி அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள அரசுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு பிரணய் வர்மா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மும்பையில் இன்று தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கலாச்சார அருங்காட்சியகம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா நேற்று அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் வளமான கலாச்சார மற்றும் பாரம்பரியம் குறித்து அறிந்து கொள்வதற்காக டார்ஜிலிங் மலைப்பகுதியில் இருந்து 20 பிரதிநிதிகள் அடங்கிய இளையோர் குழு நேற்று புதுதில்லி வந்தடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் கருங்காடு பகுதியில் வாய்க்காலில் இருந்து 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் துரிஞ்சாபுரம் ஊராட்சியில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அபித குஜலாம்பாள் சமேத அம்பலவான கூத்தாண்டவர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த இணை சிலியின் கோமேஸ் ஒட்டிகா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையே வலுவான நட்புறவு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். தமிழகத்தில் மினி ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.